ஸோ நாம் இந்த வீடியோவில் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அந்த ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். This is the classification. This one is the classification of anti-epileptic drugs. Okay, epilepsy na seizure. Okay, so anti-epileptic drugs. This is the classification. The drugs classified based on their chemical composition or formula. So how many of them? This one barbiturate. How many of them hydrocodone and how many of them succinamide? Okay, இதில் வந்து among them 3 are important. 3 drugs வந்து important one. என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா phenytoin and carbamazepine and valproate. Okay, 3 drugs are important. What are the 3 drugs? Phenytoin, carbamazepine and valproate. These are the 3 important drugs. So first வந்து நம்ம the phenytoin பற்றி பார்க்க போகிறோம். So phenytoin is the anti-epileptic drugs. Okay, இது வந்து without CNS depression. Rest all epileptic drugs have little bit CNS depression. ஆனால் இந்த ஒரே ஒரு drug தான் without CNS depression. Okay, it is a anti-epileptic drugs without CNS depression. நம்ம வந்து இதோட ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் திஸ் எபிலெப்டிக், அதாவது சீசர்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன் அவர் பிரைன், ஓகே, எனி ஃபோக்கல் ஏரியா, நாட் ஃபுல் பிரெயின் இல்லை, ஏதாவது ஒரு ஃபோக்கல் ஏரியாவில் இஃப் தட் நியூரான் ஆர் ஃபயரிங் டூ மச், ஓகே, நியூரான் ஆர் ஃபயரிங் டூ மச், தே ஆர் ஹைப்பர் எக்ஸைட்டட். ஓகேவா? ஸோ தட் பேஷண்ட் ஹேவிங் சீசர் ஆர் எபிலெப்சி. பிரெயினில் நம்ம ஃபுல் பிரெயின் கிடையாது, ஏதாவது ஒரு ஃபோக்கஸ், ஓகே, எனி ஒன் ஆஃப் தட் ஃபோக்கல் ஏரியா டூ மச் ஆஃப், ஓகே, ஃபயரிங், நியூரான் ஆர் ஃபயரிங், தே ஆர் ஹைப்பர் எக்ஸைட்டட். ஓகே, ஸோ தட் பேஷண்ட் ஹேவிங் சீசர் ஆர் எபிலெப்சி. அந்த அவர் நியூரானில் வந்து சோடியம் சேனல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ரெசன்ட் ஆன் த நியூரான் ஆஃப் த பிரைன், நம்ம பிரெயினில் உள்ள நியூரானில் எவரிவேர் சோடியம் சேனல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சோடியம் சேனல் ஹேவிங் 3 ஸ்டேஜஸ். ஓகே, இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ், செகண்ட் ஒன்று ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ், தேர்டு ஒன் இஸ் இன்ஆக்டிவேட் ஸ்டேஜ். ரெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்கும். திஸ் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ் வந்து ஓப்பனிங் கண்டிஷனில் இருக்கும். தேர்டு ஒன் இஸ் இன்ஆக்டிவேட் ஸ்டேஜ், ஓப்பனிங் கண்டிஷனில் இருக்கும் பட் இன்ஆக்டிவேட்டடாக இருக்கும். நம்ம இங்கே பார்க்குறது வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரெஸ்டிங் ஸ்டேஜ். இட் இஸ் ஆக்டிவேட்டட், இட் வில் ஓப்பன். நம்ம வந்து எப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஓப்பன், அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகும். யூ கேன் சி சோடியம் இஸ் கோயிங் டு இன்சைடு. இப்போ வந்து சோடியம் வந்து உள்ளே வருது. The sodium is going inside it, firing the neuron. The neuron is firing, it is excited. So இங்கே firing ஆகிறப்ப excite ஆகுது. It do not come on the resting directly. இது இங்கே ஃபயர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இது டைரெக்டாக ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போகாது. இங்கே இது எங்கே போகுதுன்னா இன்ஆக்டிவேட் ஸ்டேஜுக்கு போகுது. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஃபயரிங் தட் நியூரான் இது வந்து டைரெக்டாக ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போகாமல் இன்ஆக்டிவேட் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ த நியூரான் இஸ் ஃபயரிங், இட் இஸ் எக்ஸைட்டட், இட் do not come the resting directly. ஓகே, இது வந்து ரெஸ்டிங்க்கு வந்து டைரெக்டாக போகாது. இட் ஃபஸ்ட்டு கோ டு inactive ஸ்டேஜ் போகும். தட் இஸ் known as inactive state. Here it is refractory. So for the next section potence, it remain there is few millisecond. ஸோ இதில் வந்து few millisecondல இருக்கும். ஆஃப்டர் தட் எகெயின் இட் கோ டு தட் ரெஸ்டிங். இந்த ஸ்டேஜில் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் வந்து சம் மில்லி செகண்ட் இருக்கும். ஆஃப்டர் தட் ஒன்லி இட் வில் கோ டு ரெஸ்டிங் ஸ்டேஜ். இது வந்து இந்த நியூரான், ப்ளூ கலரில் இருக்கிறது நியூரான். இன் த பிரைன், ஆன் த நியூரான் sodium channel is there. Okay, sodium channel present.
ஸோ இனிஷியலி சோடியம் சேனல் எப்படி இருக்குது, ரெஸ்டிங் ஸ்டேஜில், அப்போ வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது. வென் ஆக்ஷன் பொட்டென்ஷியல், ஓகே, that time that sodium will come inside. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆக்டிவேஷன் ஸ்டேஜில் தான் வந்து சோடியம் வந்து உள் சைடு வருது. ஸோ இட் வில் பிகம் ஓப்பன், இட் இஸ் நோன் அஸ் ஆக்டிவேட்டட். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் எப்போ வந்து தட் சோடியம் உள்ள வருதோ அப்போ வந்து இது வந்து ஆக்டிவேட்டட் ஸ்டேட். ஸோ இனிஷியலி இட் க்ளோஸ்ட் வென் த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் கம்மிங். அந்த டைம் தான் வந்து இது வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் மில்லி செகண்ட் இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, சோடியம் வில் கோ இன்சைட், ஃப்ராக்சர் ஆஃப் மில்லி செகண்ட் வந்து இது ஓப்பன் ஆகும். அப்போ வந்து சோடியம் வில் கோ இன்சைட். ஆஃப்டர் தட் இட் பிகம் இன்ஆக்டிவ். சோடியம் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆஃப் மில்லி செகண்ட் இட் பிகம் இன்ஆக்டிவ். ஸோ தீஸ் ஆர் த 3 stages. Inactive stage is the important. We just miss it. Okay, we are thinking normally 2 stage, but the inactive stage வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. So what is inactive stage? Okay, so what is the difference between resting and inactivating stage na? In resting, the neuron respond to that action potential. Okay, resting stage la neuron வந்து என்னன்னா resting stage, the neuron respond to that action potential, but in active neuron don't respond to action potential. So inactive stage la வந்து not response for action potential, it become refractory. Okay, refractory means என்னன்னா impossible or more difficult to generate a second action. Okay, இதால முடியாது. So refractory for a millisecond to prepare for the next event. அதால வந்து next event வந்து prepare பண்ண முடியாது. So after that it again go to that resting. So after that it again go to the resting. So become again sensitive. So third, this stage is although it open, இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து ஓப்பனாக தான் இருக்கும், பட் இட் இஸ் ரெஃப்ராக்ட்ரி. ஓகேவா, அதால் வந்து எதுவும் ஜென்ரேட் பண்ண முடியாது. அண்ட் சோடியம் வில் நாட் கோ இன்சைட் ஆல்தோ இட் ஓப்பனாக இருக்கும், ஆனால் வந்து சோடியம் வந்து இன்சைட் போக முடியாது. ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் நோன் அஸ் inactive. So normally the sodium channel get open when generate that action potential is generated. After that it goes to inactivation for a fraction of millisecond. Inactivation வந்து எவ்வளோ நேரம் இருக்கும், fraction of millisecond, in which there is it refractory to that stimulus. அது வந்து ஸ்டிமுலஸை வந்து ரெஃப்ராக்டரி பண்ணும், அதாவது அதை வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. இட் won't take another stimulus, another action potential. During seizure, neuron become depolarized and opening stage is more. It is continuously firing, continuous open. So continuous open means continuous firing. So patient having seizure of any okay, not full brain, any focus. Okay, your focus, little focus, any of that focus, sodium channel become hyper excited. Okay, it open and continuous firing of action potential at high frequency takes place, it leads to seizure. அதனால தான் வந்து seizure வருது. இப்போ இந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், தே ஃப்ரீஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஃப்ரீஸ் பண்ணுது, ஃப்ரீஸ் தட் சோடியம் சேனல். ஓகே, இது வந்து என்ன பண்ணுது, தட் சோடியம் சேனலை ஃப்ரீஸ் பண்ணுது. ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிறப்ப 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த 6 ட்ரக்ஸுமே வந்து என்ன பண்ணுது, ஃப்ரீஸ் பண்ணுது. என்னென்ன 6 டைப் ஆஃப் பெனிடாயினின். ஸோ வாட் ஆர் த ட்ரக்ஸ், பெனிடாயினின், carbazepine, valproate, then lamotrigine, torifamate and sonizumab. These are the 6 drugs we are using. So what are the 6 drugs? Phenytoin, carbamazepine, valproate, then lamotrigine, topiramate and sonizumab. These are the drugs. So எஃபிலெப்சி ஆர் சீசர் கண்டிஷனில் வந்து சோடியம் உள்ளே போயிட்டு அதிகமாக ஃபயர் ஆகுது, அதனால் என்னாகுது, சீசர் ஏற்படுது. கண்டினியூவஸ் ஃபயரிங், ஸோ இட் காசஸ் சீசர். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுது,
freeze ஆயிருது. Okay, so freeze that sodium channel in these drugs. Okay, so inactive stage, not in resting stage. So it will freeze that sodium channel on the neuron inactive. Okay, sodium channel that neuronல இருக்க sodium channel வந்து என்ன ஆகுது, inactivate ஆகுது. ஸோ என்ன ஆகுது, நியூரானில் உள்ள சோடியம் சேனல் வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது, பிகாஸ் இது வந்து ஃப்ரீஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் பிகம் ரெஃப்ராக்டரி ஃபார் தட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அதனால் வந்து நாட் இம்பாசிபிள், வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஜெனரேட் நெக்ஸ்ட் ஆக்ஷன். So this one refractory for that action potential for the next extent potentials. So what does the phenytoin is doing? It is binding with the sodium channel it inactive stage, and it is prolong the duration. And the duration normally 1 millisecond வந்து 100 millisecond prolong பண்ணுது. So normally inactive stage is for millisecond. Okay, millisecond for a fraction of millisecond only, but it is increasing the duration. 1 millisecond பதிலாக 100 millisecond. Now if this phenytoin bind with this, இப்போ வந்து இந்த phenytoin போய் அந்த ட்ரக்ஸ் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ப்ரொலாங்கிங் த டியூரேஷன். ஓகே, அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜோட டைமிங்கை வந்து அதிகப்படுத்துது. ஸோ that sodium channel is not able to come and okay, அதனால வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வர முடியல வெரி குயிக்லியா. it will come, so but very less after many second. So sodium channel is not able to come in the resting stage. So inactive stage make them refract for that next stimulus. next stimulus வந்து அதை வந்து பண்ண முடியல. Okay, so என்னாகுது, the rate of recovery of that sodium channel is reduced. sodium உள்ள வர்றது வந்து குறைஞ்சிருது. and seizure are controlled. இந்த மெத்தடில் வந்து சீசர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ சீசர் கண்டிஷனில் செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஓப்பன் ஆகிறப்போ சோடியம் உள்ளே போயிட்டு சோடியம் அது அதிக அமௌண்ட்டாக போகிறதுனால கண்டினியூவஸ் ஃபயரிங் ஆகுது. ஸோ இங்கே வந்து சீசர் வருது. இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா தேர்ட் ஸ்டேஜில் வந்து இந்த ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து இது ஃப்ரீஸ் பண்ணிடுது. அதனால் அதோட டைமிங் வந்து அதிகமாகுது, அந்த ஓப்பனிங் டைமிங் வந்து அதிகமாகுது. அப்போ வந்து சோடியம் வந்து பைண்ட் பண்ண முடியல, அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ சீசர் ஆர் கண்ட்ரோல்டு, த ரெக்கவரி ஆஃப் தட் சோடியம் சேனல் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ அது வந்து மறுபடியும் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போகிறது ரொம்ப நேரம் ஆகுது, அதனால சீசர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. நாட் ஒன்லி சிங்கிள் ட்ரக்ஸ் திஸ் தட் ஃபெனிட்டோனின் மட்டும் இல்லை, இந்த 6 ட்ரக்ஸும் வந்து இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன சைடு எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான் அதோட நிமோனிக். P stands for B450 interaction. This phenytoin is a drug which is interacting with cytochrome 450 enzyme. அப்புறம் வந்து கிர்சூடிசம், இது வந்து மெயினாக வந்து ஃபீமேல் வந்து முகத்தில் எப்படி ஜென்ஸுக்கெலாம் முடி வருமோ அது மாதிரி வந்துடும். மெயின் அது வந்து தட் என்லார்ஜ்டு கம். ஓகே, இதுக்கு டயக்ராம் இருக்குது. என்லார்ஜ்டு கம்னா வந்து அங்கே வந்து ஹைப்பர்ட்ராஃபி, கம்முக்கும் ஒரு டீத்துக்கும் இன்னொரு டீத்துக்கும் உள்ள கம் வந்து ஹைப்பர்ட்ராஃபி பெருசாக வீங்கி போயிருக்கும். ஓகே, அதுதான் யூனிக் சைடு எஃபெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா நிஸ்டாகம்ஸ் இன் த ஐ, தென் yellow brown pigment on skin, then teratogenic. So teratogenic means never give these drugs for pregnant lady. Okay, then osteomalacia, then it interfere with beta 12 metabolism. Okay, so patient having megaloblastic anemia. இதெல்லாம் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட். அப்புறம் யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு தெரியும் எஃபிலெப்சிக்கு யூஸ் பண்ணலாம், அர்த்தீமியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அர்த்தீமியா, நியூரல்ஜியாஸ் அண்டு ஃப்ராக்சிமல், used in fractimals. So these are the uses. We know epilepsy along with these 3 uses also we are using.
இந்த வீடியோவில் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு. ஃபெனிடாயினின் இந்த ட்ரக்ஸு அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதை பற்றி பார்த்துருக்கோம். டியூரிங் சீசர் அப்போ என்ன, வாட் இஸ் த மெக்கானிசம்? ட்ரக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன மெக்கானிசம்? என்னென்ன அதர் ட்ரக்ஸ் வி ஆர் யூஸிங் ஃபார் ஆன்டி எபிலெப்சி, அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.